வரமா. எப்படி இருக்கு? சூப்பரா இல்ல? என்னடா? இளமதியோட அப்பா உன்னை தேடி வந்தாரு. நீ கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டோம். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ரொம்ப பதட்டமா இருந்தாரு. ஐயோ யாரும் வேணாம்ப்பா. அவங்கெல்லாம் பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுப்பாங்க. நீ ஆளை விடு. இந்த கைப்பில் மீதி வா, ஓட்டு. போலாம். இந்தா அங்க போலாம். வா. சரி. என்னடா இவர் இப்படி சொல்றாரு? வா. டேய், இவங்கெல்லாம் மசீடு மாதிரி தெரியல. நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். டேய், போய் எடுத்துருவாடா. டேய் போடா. வா மாப்ள, இங்க ஓட்டு. அப்படியே ஓட்டு மாமா. டேய் போஸ்ட் ஓடாடா. ஏய் எடுத்து கொடுறா. பாத்துறா கொஞ்சம். ஒவ்வொன்றா எடுத்து கொடு கரெக்டா. ஏய் சீக்கிரம் ஓட்டுங்க, நிறைய இடத்துக்கு போகணும். பார். சரிடா. வலி மாமே வலி புலி மாங்கா புலி 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 போடே டாவே டாவே டபுள்ட்டா மாவே கௌசடாரா கிழிர நோவே வளரும் தாடி ஆவாது ஷேவ் வானா எல்லேக்கே காதல் நோவே. பிரச்சனை கேட்டல. பாட்டும் கூத்துமா அமர்க்களமா இருக்காங்க. குமரேசன் மட்டும் என் கையில கிடைச்சான், அப்படியே நங்குன்னு கொட்டுறேன். கைப்புல வாயா போலாம். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்க கூட இருக்கிற வீட்ல இப்படி பாட்டை போட்டு கூத்தடிச்சா என்ன அர்த்தம்? ஏமா அவங்க ஆடுறது உனக்கு பிடிக்கலையா? இளமதி, என் கண்ணு. அப்போ நீ வந்து ஆடு. அறிவு கெட்டவன். வேணும்னா நீ நான் ஆடலாமா? நீங்க எங்களுக்கு பணம் தான் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எங்களை இப்படி அசிங்கப்படுத்த எந்த ரைட்ஸும் இல்ல. ஜாக்கிரதை. மாப்ள, அந்த பிள்ளை ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு போல. அதுக்காக தான் அந்த இளமதியோட அப்பா காலையில வந்திருக்காரு போல. நீ ஏதாவது செய் மாப்ள. யோ உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? ஏற்கனவே உதவி செய்யலாம்னு போனப்பதான் அந்த ரிஷி வந்து என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வெளியே தள்ளி இருக்கான். இந்த குடும்பமே அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்னுச்சு. இவங்களுக்கு போய் உதவி பண்ணி என்ன மறுபடியும் அசிங்கப்பட சொல்றியா? கைப்புல, எனக்கும் தன்மானன்றதெல்லாம் இருக்கு. ரவுடிங்கிறதுனால அதெல்லாம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, புரியுதா? டேய் பாவம் மாப்ள இளமதி. போட்டானா? கூட இருக்கிற என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியல, அவங்கள பார்த்தா உனக்கு பாவமா தெரியுதா? முதல்ல உங்களெல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புனா தான் சரியா வரும். வாங்க போலாம். கடவுளே, நாங்க படுற கஷ்டத்தை பார்த்து உனக்கு கண்ணு இல்லையா? இளமதி, கொஞ்சம் சத்தமா கூப்பிடுமா. அப்பதான் கடவுள் அங்கிருந்து வருவாரு. அவ்வளவு தூரம் கேட்கணும்ல.